வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் அச்சமூட்டி எச்சரித்ததை நானும் உங்கள் முன் எச்சரிக்கை செய்து எந்த உரையை ஆரம்பம் செய்தேன். நேற்றைய தினம் தொழுகையுடைய சிறப்புகளையும் தொழுகையுடைய முக்கியத்துவத்தையும் பார்த்திருந்தோம். இன்று தொழுகையை சுற்றிலும் தொழுகையை மையமாக கொண்டு நாம் செய்யக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பல நன்மைகள் நாம் அறியாமல் முதல் வரிசையில் நிற்பதையும் அதனுடைய நன்மைகளை மக்கள் அறிஞ்சாங்க அப்படின்னா சீட்டு குலுக்கி போடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் போனா என்ன செய்வாங்க? கண்டிப்பா சீட்டு குலுக்கி போட்டு அந்த நன்மைய முந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்ற சொல்றாங்க. எந்த அளவுக்கு சிறப்பிச்சு கூறுறாங்க, இன்றைக்கு ஜமாத் தொழுகை கூட்டா ஒரு தொழுகையை நாம தொழுகிறோம் அப்படின்னா அதனுடைய வரிசைகள்ல இருந்து அதை சரி செய்யறதுல இருந்து இன்னும் நாம என்ன செய்யறோம்? அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதல் வரிசையில நிக்கிறாங்க, இடைவெளி விட்டு நிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இழுத்து கொண்டு நம்ம பக்கத்துல வந்து நிக்க வைக்கணும். இன்னும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மலக்குமார்கள் அல்லாஹ்வின் முன்னிலையில அணிவகுத்து நிற்பது போல நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கூட்டு தொழுகையில நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மலக்குமார்கள் அல்லாஹ்வின் கொடுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம எடுத்தோம்னா என்ன செய்யறோம்? எனக்கு ஃபேன் காத்து வராது, எனக்கு வரிசையில ஒழுங்கா முதல் வரிசையில நின்றா எனக்கு தொழுக தெரியாது, நான் என்ன செய்யறேன், எனக்கு பின் வரிசையில நின்றாதான் தொழுக வரும். பிந்து போகக்கூடிய நமக்கு அல்லாஹ் என்ன ஏற்படுத்துறான் தெரியுமா? யாரெல்லாம் இந்த தொழுகையில பின்வாங்க கூடியவர்களாக இருக்கிறீங்களோ உங்களையும் நானும் என்ன செய்யறேன்? நரகத்துல பின்வாங்க கூடியவர்களாக வைக்கிறேன். என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லல, ஆனா அதனுடைய சிறப்பை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? சீட்டு குலுக்கி போட்டாச்சு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பாப்பீங்கன்னு சொல்றாங்க. இன்னும் பாங்கு சொல்றது, ஒரு மனிதன் ஒரு தொழுகையை மையமா கொண்டுட்டான் அப்படின்னா அவன் முதல் விஷயமாக பாங்கு அப்படின்றத சொல்றது நமக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு மனிதன் வீட்டுல தொழுதாலும் சரி, ஒரு மனிதன் கடை வீதியில தொழுதாலும் சரி, ஒரு மனிதன் பள்ளியில தொழுதாலும் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாங்குல இருக்கக்கூடிய பல சிறப்புகளை நாம அறிஞ்சோம் அப்படின்னா இந்த பாங்கு சொல்றதுக்கும் நாம என்ன செய்வோம்? முன்னிலையில வந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது குறித்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு மனிதர் அறிவிக்கிறாங்க, அல் அன்சாரி அவர்கள் கூறியதாவது, என்னிடம் அபு சயீத் அல் குத்ரி அலி அவர்கள், உங்களை நான் வந்து பாலைவனத்தையும் ஆட்டையும் விரும்பக்கூட ஒரு மனிதராக நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்க ஆட்டை மேய்த்து கொண்டோ பாலை குரல் ஒலிக்கக்கூடிய தொலைவு என்ன செய்யுது? மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், இல்ல இன்னும் பிற உயிரினங்கள் பிற பொருட்களாக இருக்கட்டும், இந்த பாங்கு சத்தத்தை இதன் தொலைவுக்குள்ள யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த பாங்கு சொன்ன அடியானுக்காக மறுமையில சாட்சி கூடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம ரசூலுல்லாஹ் காட்டி தராங்க. இன்றைக்கு பாங்கு சொல்லுங்க அப்படின்னா என்ன செய்யறோம்? வெட்கப்படக்கூடியவர்களாகவும், இன்னும் இளைஞர்களை எடுத்துக்கொண்டா இந்த பாங்கு தானே, இதெல்லாம் முதிய கண்டும் ஒருத்தன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை கண்டும் விரண்டோடக்கூடியவனாக இருப்பான். இவ்வுலகத்துல நாம எத்தனையோ மனிதர்களுக்கு உதவி செய்யறோம். அது தாயா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருந்தாலும் பல உதவிகளை நாம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா மறுமை நாள்ல
அப்படி ஒரு சாட்சியுமே என்ன செய்ய முடியாது, கூற முடியாத நிலையில இந்த பாங்கு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப மறுமையில பாங்கு சொல்றவங்களுடைய இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த உழு அப்படிங்கறத உழு செய்யறோம், ஆனா அதை முறையா செய்யறோமான்னு பார்த்தா கிடையாது. பாங்கு சொல்றோம், ஆனா அதுலயும் குறைகளை வைத்துக் கொண்டே என்ன செய்யறோம் சொல்றோம். மறுமை நாள்ல ஒரு மனிதன் அடையாளமாக காணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் இவ்வுலகத்துல போராடி ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் தனி அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைப்பான். எனக்காண்டி நான் என்ன செய்யணும், ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வச்சு நான் தான் அப்படின்ற மாதிரி பேசணும், பெருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அது இவ்வுலகத்தோட மக்களிலேயே நீண்ட கழுத்துடையவங்களாக பாங்க சொல்லுவவங்க என்ன செய்வாங்க காணப்படுவாங்க. அப்போ இந்த பாங்க அப்படிங்கிறது நாம சாதாரணமான ஒரு விஷயத்தை என்ன செய்யுது, மறுமையில அது பெரிதாக காட்டக்கூடியதாக இருக்குது. இந்த பாங்க சொல்றவங்களுடைய கழுத்து நீட்டமாக இருக்கும். எல்லா மக்களையும் ஒன்று திரட்டப்படும் போது இந்த பாங்க சொன்னவங்க எல்லாம் எப்படி எந்திரிப்பாங்க, நீண்ட கழுத்துடையவர்களாக. மனிதர் தொழுகிறான் அப்படின்னா நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம் கட்டாயமாகாமல் இருப்பதில்லை அப்படின்றத சொல்றான். இவ்வுலக பயணத்தை, இவ்வுலக இலக்கை நாம எதுக்கு வச்சிருக்கோம்? நாம இன்றைக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனையா இருந்தாலும், நாம இது முன்ன கேட்கக்கூடிய பிரார்த்தனையா இருந்தாலும், யாரா என்னுடைய பெற்றோரா இருந்தாலும், என்னுடைய உறவினர்களா இருக்கட்டும், என்னுடைய சகோதர சகோதரிகள், நீ உன் வழியில் செலுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நீ என்ன செய், சொர்க்கத்தின் வழியில செலுத்தல்ல அப்படின்னு தான் நம்ம அல்லாஹ்வுடைய தூதரும் பல வழிகளை காட்டி தந்திருக்காங்க. அப்ப சொர்க்கத்துக்கு செல்லணும் அப்படின்னா அவர்களுடைய வழிகளை முதல்ல நாம என்ன செய்யணும், பின்பற்றணும். அதுல சிறந்த விஷயமாக இந்த தொழுகைய நமக்கு முக்கிய கடமையாக அல்லாஹ் அறிவிச்சிருக்கான். அப்படிப்பட்ட இந்த தொழுகையை, ஐவேளை தொழுகையை சரியாக தொழுது சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.